கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாதனை நான் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காளியை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அன்பு நேயர்களே, இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பொதுவாக 9 கிரகங்களிலே சூரியன் முதலாக 9 கிரகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன், சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு. அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது வரும் காலிலே வருகின்ற 13/2/2024 முதல் 13/3/2024 வரை சரியாக ஒரு மாத காலம், அதாவது மாசி மாதம், தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார். அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார். அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் 2 கிரகங்களும் சேரும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும், பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன். அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன். ராஜகிரகம் என்ற வரிசையிலே சூரியன் அழைக்கப்படுகிறார். அப்பேற்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு அதிபதி. அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர், சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம், கும்பம் என்பது சனியோட வீடு, மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு. அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார். இப்பொழுது இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது, பொது பலனாக சொல்லப் போகிறேன். சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது. அது பகைப்பெற்ற கிரகங்கள். பகைப்பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள், சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். அந்த போர்க்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும். ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக் கொள்வது, ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது, இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது, சச்சரவை வளர்த்து கொள்வது, இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மட்டுமல்ல, ஆன்மீக பெரியோர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள், இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள், கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதுவும் அல்லாமல் இந்த சூரிய சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது. எந்த வகையில் என்று பார்த்தால், சூரியன் நெருப்பு கிரகம், சனி மழை கிரகம், மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது. எப்படி என்றால், நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது. அது உடலிலே நோயாக உண்டாகலாம், அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம், நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம், இதெல்லாம் நடக்கும். அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும், பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும். எரிமலை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த எரிமலை குழம்பு வெடித்து அந்த உள்ள நாட்டுகள் அருகிலே மக்களை பீதிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பல விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இவ்வளோ பயமாக சொல்லிட்டாலும் இருந்தாலும் அந்த கும்பத்திலே சூரியன் சனி இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தாலும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்மளிடையே ஜாதி மதம் இனம் மொழி என்று இல்லாமல் அவரவர்கள் தெய்வத்தை, குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, மதகுருமார்கள் சொன்ன தெய்வத்தை, அவருக்கு பிடித்த தெய்வத்தை, இது இறை வழிபாடு, நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறோம். காமி நம்பாதவங்க, நாத்திகம் பேசுகிறவங்க எல்லாமே ஒரு பிரபஞ்சம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆத்திகம் பேசுகிறவங்க இறை இருக்குது, இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஒன்றி போனவங்க, அனுபவித்தவங்க தான் தெய்வம் கண்டிப்பாக இருக்குது, நம்ம இந்து மதத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்குது, அது ஒவ்வொரு தடையும் பல அவதாரங்கள் எடுத்து மக்களுக்கு பலவிதமான உதவிகள் செஞ்சு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கையால் தீமைகள் பெரும்பாலும் விளையும் இருக்கிறது. அதற்கு பரிகாரம் என்பது ஒன்றே ஒன்றுதான். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து
உலக அமைதிக்காகவும் அங்கங்கே நடத்தலாம். இப்போ நிறைய கோவிலில் வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க, ஹோமம் வளர்த்து பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் ஹோமம் வளர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பொல்லாத கிரக சேர்க்கை நடக்கும்போது இதெல்லாம் சொல்லணும். இப்போ ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருமே அவர்கள் துறைக்கு செய்து கொள்கிறார்கள், வருமானத்துக்கு ஈட்டிக் கொள்கிறார்கள். அது தவிர அது எல்லாம் செய்யலாம், அது ஒன்று தப்பில்லை. இருந்தாலும் உலக மக்கள் நலனுக்காக என்றோலும் ஒன்றிணைந்து ஆங்காங்கே நமக்கு நாமே அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா, ஒரு அரசாங்கம் கூட சொல்லுது, ஒரு திட்டத்தை அறிவிக்குது. அது மாதிரி நமக்கு நாமே அங்கங்கே உள்ள ஆன்மீக பெரியவர்களாக ஜோதிடர்களும் கூட சேர்ந்து அருளாக்கு சொல்பவர்கள் இவர்களுமே சேரலாம், ஒற்றுமையாக சேரலாம். ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது தானே. ஒற்றுமையாக இருந்தால் நம்ம யாரும் ஒன்றும் பிரிக்க முடியாது. நம்ம துறையை யாரும் இழிவாக பேச முடியாது. அதனால் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன், எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை நடைபெறும் காலங்களிலே அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஹோமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள், நல்லா கேட்டுங்க, விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும். இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஹோமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கொண்டு, இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக கும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சூரியன் சனி சேர்க்கை பற்றி தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கும்பராசி பற்றி சொல்கிறேன். கும்பராசின்ற போது உங்கள் ராசி தான். உங்கள் ராசியிலேயே ஏற்கனவே சனீஸ்வர பகவான் வீட்டிருக்கார். இப்போ போதாக்குறைக்கு சூரியனை சேர்ந்துட்டார். இந்த மாசி மாதம் முழுவதுமே 1 மாத காலமாக அந்த சேர்க்கை இருக்க போகுது. அப்போ அந்த சூரிய சனி சேர்க்கை ஏற்கனவே ஜென்ம சனி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. 7.5 சனியில் ஜென்ம சனி முதல் 2.5 வருடம் முடிஞ்சு இப்போது அடுத்த 2.5 வருடம் ஆரம்பிச்சிருக்கு. போதாக்குறைக்கு சூரியன் சேர்ந்துட்டார். இருந்தாலும் தற்காலிகம் தான், 1 மாத காலம் தான். இருந்தாலும் அதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, அதை நீங்கள் எப்படி பரிகாரம் மூலமாக விடுபட்டு வெளியே வர போகிறீங்கன்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்போது ஜென்ம சனி காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, கை கட்டி தான் உட்காந்துருப்பீங்க, எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் போயிருக்கும், மந்தமான நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஒரு வேலையை தள்ளி போட்டிருப்பீங்க, இன்றைக்கி பார்க்க வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடுவீங்க. இது மாதிரி தான் தள்ளி போயிருக்கும். எல்லா விஷயமும் அப்படி தான் நடந்திருக்கும். உடலும் உபாதையாக இருக்கும், ஒரு மந்தமான போக்காகவே இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், அசதியாக இருக்கும், தூக்கமாக வரும். இது மாதிரிலாம் தான் இருந்திருக்கும் கும்பராசிக்கு ஜென்ம சனி இருக்கும்போது. போதாக்குறைக்கு இப்போ சூரியன் சேர்ந்துக்கிறனால சூரியன் சனி சேர்க்கையில் என்ன ஏற்படும் கேட்டிங்கன்னா, நீங்கள் தவறி விழுந்து அடிபடுவீர்கள். இது பயப்படுறதுக்காக சொல்ல, இப்போ கவனமாக போகணுன்னு சொல்கிறது. மாடி படிக்கட்டில் ஏறி போகும்போது, வண்டியில் போகும்போது கீழே பார்த்து போகணும், அக்கம் பக்கம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டுலாம் போகக்கூடாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பேசிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ணுறாங்க, செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. இதெல்லாம் நான் பார்க்குறேன், வரேன், ஒன்றும் பண்ண முடியல, யாராலுமே திருத்த முடியல. காவல்துறையில் கேட்டால் அவங்க அப்படி தான், இனிமேல் மக்கள் அப்படி தான், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க அவங்களே. இது மாதிரிலாம் இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ செல்ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து போகிறதும், செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியில் போகிறதும் தவறான விஷயம். அது உங்கள் ராசிக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக கடைபிடிச்சாகணும். நீங்கள் அதை கண்டிப்பாக கடைபிடிச்சாகணும் கும்பராசிக்காரங்க. அப்போது அதை தவிர்த்து அந்த தவறான விஷயத்த செய்யாதீங்க. இதெல்லாமல் அதுக்கு பதிலாக தெய்வ சிந்தனையோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இருக்கும், அது மனசில் நினச்சிக்கிட்டே போங்க. மனசில் ஊர் போட்டுனே இருப்போம், கையில் மணி வச்சுன்னு தான் ஊர் போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம மனசில் அந்த தெய்வத்தோட பேரை மனசில் நினச்சிட்டே இருந்தாலே அதே உரு போடுற மாதிரி தான். அதை நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அப்போது பரிகாரங்கள் செய்யும்போது அந்த கெடுப்பங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். உங்களுக்கு அந்த ஜென்மத்திலேயே சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டனால உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். இந்த காலகட்டம் தான் இது, குறைவான தற்காலிகமானது தானே, அப்புறம் நான் கண்டிப்பாக நடக்கும். இது தள்ளி போகும். உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மனதில் வராமல் கெட்ட எண்ணங்கள் மனசில் வரும். இப்படி சம்பாதிக்கலாமா, அப்படி இப்போது சில பேருக்குலாம் கெட்ட எண்ணங்கள் வர்றது காரணமே தான். நல்லா தான் இருப்பாங்க, அவன் நல்லா தான்ப்பா இருந்தான், அவங்ககிட்ட நான் பணம்லாம் கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்கேன், கரெக்டாக கொடுத்துருவான். இன்னமும் தெரில, இப்போ கொஞ்ச நாளாகவே அவன்கிட்ட கொடுத்தா பணம் வர மாட்டுது, பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், அவன் கூட இருக்கிறவங்களும் சரியில்லை, இப்படி தான் சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போது உங்கள் ராசியிலேயே அந்த சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள், கெட்ட சகவாசங்கள் ஏற்படும். அதை நீங்கள் தவிர்த்துடணும். புதுசாக வந்தாலும் தவிர்த்துடணும். பழசில் இருந்து இருக்கிறவங்கள ஒதுங்கி போயிடணும். இப்படி தான் நீங்கள் செய்யணும். ஒதுங்கி இருக்கணும், அளவோடு பேசணும், அளவோடு நடந்துக்கணும். உணவு வகையில் நல்லா கேட்டுங்க. உணவு வகையில் நீங்கள் அளவோடு சாப்பிடணும். இப்போ உள்ள காலகட்டங்களில் ஃபாஸ்ட் ஃபுட்டு இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. அதனால் உடல் நலம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த ஜென்ம ராசியில் சேரக்கூடிய சேர்க்கையால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். இதுக்கு பரிகாரம் சனிக்கிழமையில் காலையில் விநாயகர் வழிபாடு பண்ணது, தேங்காயில் உடைச்சி அதில் நல்லெண்ணெய், தேங்காயில் உடைச்சி நல்லெண்ணெய் தீபம் போடணும், போட்டு விளக்கேற்றிட்டு அருகம்புல் சாத்தி வழிபட்டு வரணும். மாலை வேளையில் நெய் விளக்கு போட்டு ஆஞ்சநேயர் வழிபட்டு வரணும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது ஆறு, குளம், ஏரி,
கடல் இது மாதிரி உள்ள பக்கத்தில் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். நீர்நிலை உள்ள கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு வரணும். போயிட்டு வந்து வழிபட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வீட்டில் அந்த கலசம்னு சொல்லுவாங்க, கும்பம், அது பேர் தான் கும்பம்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியாக தான். அப்போ அந்த செம்பு, பித்தளை செம்பு, செம்பால் செஞ்ச செம்பு அப்படிலாம் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீர் நிரப்பி அதில் மஞ்சள் நீர் விட்டு பச்சை கற்பூரம் அதெல்லாம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் போட்டுருங்க. ஒரு ஏலக்காயில் நசுக்கி போடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த கும்பு மாதிரி வச்சு அதில் பூ போட்டு பொட்டுட்டு அதை வணங்கிட்டு வரணும். இந்த சனிக்கிழமை நீங்கள் அதை நீரை வணங்கிட்டு வரணும். வணங்கிட்டு அதை செடியில் ஊற்றிடலாம். மாலை வேளையில் செடியில் ஊற்றலாம். காலையில் வணங்கலாம், மாலையில் செடியில் ஊற்றிடலாம். நீங்கள் கூட தெளிச்சிக்கலாம், தண்ணியில் தலைக்கு தெளிச்சிக்கலாம் எல்லாருமே. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது வந்து கும்பராசிக்கான வந்து பிரத்யேகமான பரிகாரமாக சொல்லியிருக்கேன். இது நீங்கள் கடைபிடிச்சு பண்ணிட்டு வரலாம். இந்த ஜென்ம சனி இந்த ஜென்மராசியில் வந்து சூரியனும் சேர்ந்து இது மாதிரி பிரச்சனை கொடுக்கறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துடலாம். இந்த பரிகாரங்கள் இறைவெல்லாம் பண்ணிட்டு வரலாம். தான தர்மம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, அதாவது ரொம்ப நடக்க முடியாமல் இருப்பாங்க, தவழ்ந்து போவாங்க. கை காலில் வந்து நடக்கும், கையே செய்ய முடியாமல் இருக்கும், காலு செய்ய முடியாமல் இருக்கும் ஆனால் செய்ய முடியாமல் இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் சுமை தூக்குறாங்களே தொழிலாளிகள், ரொம்ப பாரம் சுமந்து லோடர் அன்லோடர்னு சொல்லுவாங்க, லாரிலேருந்து வந்து ஏற்றுவாங்க இறக்குவாங்க, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. மூட்டையாக தூக்கி வந்து போடுவாங்க. அவங்களுக்கு உதவி வசதி பண்ணலாம். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு வருமானம் குறைவு தான், ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். கடுமையான வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்பாளிகள், அவங்க உழைப்பாளின்னு சொல்லப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணி உதவி வசதி பண்ணால் ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது. இதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கிலேருந்து நீங்கள் இந்த பரிகாரத்தாலையும் இறை வழிபாடாலும் நீங்கள் கண்டிப்பாக கெடுபகம் குறைஞ்சி நட்பனை பிறப்பு உறுதின்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரைக்கு நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்டகஸ்தாய் திமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.